என்னடா இது கையில் மிளகு சீரகம் டம்ளரு சப்பாத்தி கட்டெல்லாம் இருக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம கிராமத்து முறையில் சளிக்கு தான் இதமான மருந்து தயாரிக்க போகிறேன். மருந்து எப்படி தயாரிக்கலான்னு பார்க்கலாமா? டம்ளருக்குள்ள மிளகு சீரகமும் போட்டு நல்லா நைஸாக நுணுக்கிக்கிடணும். அது கூட 2 வெள்ளைப்பூண்டு பல் போட்டுக்கிட்டு அதையும் நல்லா இடிச்சிட்டு அதில் பார்த்திங்கன்னா இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா நண்டு, குளத்து நண்டு, அதுவும் அது 2 நண்டு போட்டு அதையுமே நல்லா இடிச்சுக்கிடணும். அது கூட கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஒரு வடிகட்டியை வச்சு வடிகட்டிக்கிடணும். இது நம்ம சூடு பண்ண போகிறதில்ல, அப்படியே பச்சையாகவே தான் சாப்பிடணும். அதுவும் காலையில் வெறும் வயித்துல சாப்பிட்டா தான் நல்லா அந்த மருந்து வேலை செய்யும். எங்கள் பாப்பாவுக்கு தான் அந்த மருந்து கொடுக்க போகிறேன். பாப்பாவுக்கு தான் சளி ரொம்ப நாளாக போகவே மாட்டேங்குச்சு. நண்டு கிடைக்காம இருந்துச்சு, இன்றைக்கி தான் நண்டு கிடச்சிருக்கு. சரி உடனே இந்த மருந்தை ரெடி பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு இதே மாதிரி தான் சளி பிடிச்சி நெஞ்சு சளியை வச்சு ரொம்ப இருமிகிட்டே இருந்துச்சு பாப்பா. இதே மாதிரி தான் நண்டை வச்சு அரைச்சி கொடுத்தேன். பாப்பாவுக்கு உடனே சளி நின்றுச்சு. அதே மாதிரி தான் இன்றைக்கி பண்ண போகிறேன். இது எனக்கு யார் சொல்லி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டி சொல்லி கொடுத்தது தான். அதை தான் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ மழை பெஞ்சதுனால கம்மாய் எல்லாமே தண்ணி கிடக்கா. மழை பெஞ்ச உடனே நண்டெல்லாம் நிறையாவே கம்மாய்க்குள்ளே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அதில் தான் நாங்கள் போய் பிடிச்சிட்டு வந்து இன்றைக்கி பாப்பாவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்.